எல்லோருக்கும் வணக்கம். ஏற்கனவே நம்ம சபரிமலைக்கு மாலை போட்டு என்னென்னலாம் பண்ணணும், அதே மாதிரி மாலை போட்டு செய்யக்கூடியவர்கள் பற்றி எல்லாமே பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாலை போட்டு ஒரு மண்டலம் விரதம் இருந்து ஐயனை தரிசனம் பண்ணுறதுக்காக கிளம்புறோம். அதே மாதிரி வீட்டிலேருந்து கிளம்பி போய் இருமுடி கட்டிட்டு சாமி போய் பார்க்குற வரைக்கும் என்னென்னலாம் செய்யணும், என்னென்னலாம் செய்யக்கூடாதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இருமுடி கட்ட அன்னைக்கு நீங்க வீட்டுல இருந்து கிளம்பும் போது சாமிக்கு பூஜை பண்ணிட்டு தாய் தந்தையர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பும் போது தேங்காய் ஒன்று எடுத்துக்கோங்க. ஐயனை நல்லா கும்பிட்டுட்டு தேங்காவை உடைச்சிடுங்க. வாசல்ல உடைக்கணும் தேங்காவை ஏன் உடைக்கணும், அதோட ஐதீகம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இப்ப இருமுடி கட்டுக்காக நம்ம போயிட்டு ஐயனை தரிசிக்க போறோம். ஐயன் கருப்பண்ணசாமிக்கு இட்டிருக்க கட்டளை என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னோட பக்தன் மாலை அணிஞ்சு என்னை தரிசிக்கிறதுக்காக சபரிமலைக்கு வந்துருவாரு. அந்த சமயத்துல அவரோட வீட்டை பார்த்துக்க வேண்டியது உன் கடமைன்னு சொல்லி கருப்பண்ணசாமிக்கு சொல்லியிருக்காரு. கருப்பண்ணசாமி ஐயப்பன் கிட்ட கேட்டிருக்காரு, எனக்கு எப்படி தெரியும் அவர் அவர் வீட்டுல இருக்காரா இல்ல உங்களை தரிசனம் பண்ண வராரான்றது எனக்கு எப்படி தெரியும்ன்றாரு. அப்போ அவர் சொல்றாரு, அவர் வீட்டுல இருந்து கிளம்பும் போது ஒரு செதர்கா ஒன்று அடிப்பாரு. நீங்க தெரிஞ்சுக்கோங்க, நீங்க தான் அந்த குடும்பத்தை பாதுகாக்கணும். என்னோட பக்தன் திரும்பி என்னை தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் நீங்க தான் பாதுகாக்கணும்ன்றதை தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு. திரும்ப வரும்போது வீட்டு வாசல்ல ஒரு செதற்கா அடிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளார வரணும். சாமிக்கு நம்ம சொல்றோம், நான் வீட்டுக்கு திரும்ப வந்துட்டேன், என் குடும்பத்தை நான் ஐயனை போய் தரிசனம் பண்ணிட்டு நான் குடும்பத்துல சேர வந்துட்டேன்றதுக்கான ஒரு விதிமுறையா தான் இதை நம்ம ஃபாலோ பண்றோம். வாசல்ல செதறக்காய் அடிச்சுட்டு திரும்பி பார்க்காம நடந்து போனாங்க. திரும்பி பார்க்காம நம்ம செதறக்காய் அடிச்சுட்டு கிளம்பிட்டோம்னா திரும்பி பார்க்கக்கூடாது. அதே மாதிரி எல்லாருக்கும் யாருக்கிட்டையுமே செதறக்காய் அடிச்சதுக்கு அப்புறமா போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது. நம்ம ஸ்பெஷல் அப்படியே கிளம்பிட்டு தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி செதறக்காய் அடிச்சுட்டு வந்தீங்கன்னா திருப்பி வீட்டுக்குள்ளார போகக்கூடாது. ஸோ இதெல்லாமே நம்ம கடைபிடிக்கிற முறைகள். அங்கிருந்து எங்க கட்டுறோமோ அங்க போயிடுறோம். குருசாமி இருக்கிறவங்க ஆகட்டும், குருசாமி இருக்கிறவங்க குருசாமி கூட போறாங்க. குருசாமி இல்லாம பல பேர் இப்ப குருசாமிகளுமே இந்த கோயில தான் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இருமுடி கட்டுல என்ன இருக்குன்னு பல பேருக்கு தெரியாது, புதுசா போறவங்க தெரியாது. இருமுடி கட்டுல முன்முடியில முத்திரக்காய் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவுள் பொறி, சாமியோட பூஜை ஐட்டம்லாம் ஃப்ரண்ட்ல இருக்கும். பின்முடியில நார்மலா பாத்தீங்கன்னா பெரிய பாதையில போறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தங்களுக்கு தேவையான பொருட்கள், அந்த காலத்துல நான் சொல்றேன், தங்களுக்கு தேவையான பொருட்கள், இந்த வேஷ்டி ஆகட்டும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வச்சிருந்தாங்க. அன்னதானம் பண்ற பொருட்கள் ஆகட்டும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சிருந்தாங்க. இப்ப எல்லாருமே ஒரு நாள் 2 நாள்ல போயிட்டு வரதுனால முன்முடியில ஐயப்பனோட பூஜை பொருட்கள், பின்முடியில வேற ஏதாவது பொருட்கள், அந்த ரிட்டர்ன் வர்றதுக்கான காய், படிக்காய் அதெல்லாமே இருக்கும். இருமுடி எடுத்துட்டு கிளம்பும் போது வாசல்ல ஒரு காய் உடைச்சிட்டு கிளம்புவாங்க. வேற ஏதாவது சத்திரமாகட்டும், வேற ஏதாவது குருசாமி வீட்லயும் எங்கேயாவது கட்டணும்னா வாசல்ல அடிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு கிளம்பியாச்சு. சபரிமலை யாத்திரா தொடங்கினதுக்கு அப்புறமா நம்ம இருக்கிற ஊர்ல இருந்து யாத்திரையை தொடங்கினதுக்கு அப்புறமா முதல்ல போற இடம் எருமேலி. வழியில போறதெல்லாம் கணக்குல நான் சொல்றது தரிசனமா இருக்கிற எருமேலிக்கு போகணும். எருமேலிக்கு ஏன் போறோம்னா, கன்னிசாமிகளா வரதாகட்டும் யாரா இருந்தாலுமே சரி, அங்க பேட்டை தொழணும். பேட்டை தொழுது வாவரை பார்த்துட்டு ஐயனை பார்த்துட்டு ரிட்டர்ன் குளிச்சுட்டு சாமியை பார்த்துட்டு முதல் 3 வருடங்கள் போறவங்க ஒரு பொருளை எடுத்துட்டு போகணும். முதல் வருடம் கன்னிசாமி போறவங்களுக்கு ஒரு குச்சி ஒண்ணு, அதாவது பேட்டை தொழுறோம் இல்லையா, அந்த இடத்துல வாங்கிட்டு இடுப்புல வச்சுட்டு இந்த நடைப்பயணத்துல அவங்க எடுத்துட்டு வரணும். அதே மாதிரி 2ஆம் வருடம் போறவங்களும் அதே மாதிரி எருமையில பேட்டை தொழும்போது ஒரு கத்தி மாதிரி ஒரு இது இருக்கும், அதை வாங்கி வச்சுட்டு அதையுமே எடுத்துட்டு அங்க போடணும். 3ஆம் வருடங்கள் செல்வது தான் மணிகண்ட சுவாமி. அவங்க இருமுடி கட்டும் போதே மணியை கழுத்துல கட்டிடுவாங்க, சின்ன மணி. அது மேல சன்னிதானத்துல கட்ட வேண்டியிருக்கும். பெருவழிக்கு போறாங்க, எருமேலியில இருந்து சாஸ்தாக்கோயில இருந்து இந்த பக்கமா போயிடுவாங்க. சிறுவழியில போறவங்க பம்பாக்கு போவாங்க. பெருவழியில போயிட்டு அழுதா நதியில குளிச்சுட்டு கல் எடுத்துக்கணும். அந்த கூழாங்கல் எடுத்து மேல போய், அதாவது மலை மேல போய் கல்லிடும் கொண்டு இருக்கும், அந்த இடத்துல போயிட்டு அழுதா அதை எடுத்த கல்ல அங்க கன்னிசாமிகள் போட்டணும். கரிமலி ஏறி பெரியான வட்டம்லாம் அவங்க பம்பாக்கு வந்துடுவாங்க. இப்படி நேரடியா வராங்க, பம்பால வந்துடுவாங்க. முக்கியமா கன்னிசாமிகள் எல்லாருமே பம்பால குளிக்கணும், அது ஐதீகம். சுவாமிமார்கள் எல்லாமே பம்பால குளிச்சுட்டு சந்தனம்லாம் இட்டுட்டு பூஜை பண்ணிட்டு அங்க இருந்து தங்களோட நடைப்பயணத்தை தொடங்குறாங்க. பம்பா கணபதியை பார்க்கணும். எல்லாம் பார்த்துட்டு அந்த பம்பா கணபதி போல ஒரு செதறக்காய் அடிச்சுட்டு தங்களோட நடைப்பயணத்தை ஸ்டார்ட் பண்றாங்க.
கணபதி பகவானுக்கு காய உடைச்சிட்டு நீழ்மொழி வழியா நம்ம சன்னிதானம் வந்து அடைஞ்சிட்டு 18 படிகளுக்கான ஐதீகம் என்னன்னு பாத்தீங்கன்னா 18 மலைராஜாக்கள் தான் அந்த 18 படின்றது மாதிரி ஒரு ஐதீகம் இருக்கு. அதே மாதிரி கீழே பாத்தீங்கன்னா படி ஏறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கருப்பண்ணசாமி இருப்பாரு. அந்த கருப்புசாமியை வந்து கும்பிட்டுட்டு படிக்கு பக்கத்துல காய உடைக்கணும். ஒரு காலத்துல வந்து முதல் படியில போறாங்க, முதல் படியிலும் 2வது படி போறாங்க, 2வது படியிலுமே உடைச்சுன்னு இருந்தாங்க காய். இப்போ பக்கத்து வாட்டில் உடைக்கணும். பக்கத்து வாட்டில் உடைச்சிட்டு நேரா 18 படியை ஒவ்வொரு முடிஞ்ச அளவுக்கு கூட்டம் இல்லைன்னா ஒவ்வொரு படியா தொட்டு கும்பிட்டுட்டு 18 படியை ஏறி நேரா கொடிமரத்தாட போய்ங்க. கொடிமரத்தை பார்த்துட்டு ஐயனை தரிசனம் பண்ணிட்டு வெளியில வாங்க. வெளியில வந்தோடனே பின்னாடி கன்னிமூல கணபதி இருப்பாரு. கன்னிமூல கணபதியை தரிசனம் பண்ணுங்க. அங்க இருந்து அப்படியே நேரா போய் நாகராஜாக்களை பாருங்க. நாகராஜாக்கள் தரிசனம் முடிஞ்ச நம்ம நேரா மாளிகைபுரத்துல போய் அங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் மஞ்சள் பொடி இதெல்லாம் இருக்கும். அதெல்லாமே போட்டுடலாம். இருமுடி பிரிக்கலைன்னா அப்ப பார்க்க வேணாம். தரிசனம் பண்ணிட்டு மறுபடியும் வந்துட்டு ஒரு இடத்துல எல்லாருமா உட்காந்துன்னு அப்பதான் நீங்க இருமுடியை பிரிக்க வேண்டியிருக்கும். நெய் அபிஷேகத்துக்கு தயாராகி நெய் அபிஷேகம் போய் பண்ணிட்டு நெய் அபிஷேகத்தை திரும்பி நெய் அபிஷேகம் வந்ததுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்துல அடைச்சி அதை திரும்பி இருமுடி மாதிரி தான் கட்டுவாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா அந்த கெட்டில் இருக்கிற வந்து அரிசியை கொஞ்சமா நம்ம வீட்டுக்கு எடுத்துன்னு வரதுக்காக கொஞ்சம் அரிசியும் இந்த நெய்யையுமே முன்னாடி வச்சு கட்டி அது ஒரு சின்ன இருமுடி மாதிரி தலையில வச்சுட்டு ரிட்டர்ன் இறங்கணும். ஒரு காலத்துல 18 படியில இறங்க முடிஞ்சது. இப்ப கிடையாது. இப்ப இருக்கிற பல பேருக்குமே அதை பார்த்துருக்க மாட்டாங்க. நான் ஒரு 2 வாட்டி இறங்கி இருக்கேன். 18 படியில ரிவர்ஸ்ல இறங்கி இருக்கேன். நான் இந்த அபிஷேக நெய்யெல்லாம் எடுத்துட்டு நம்ம ரிட்டர்ன் வரும்போது திரும்பி அந்த படி எங்க வந்து ஒரு காய் உடைச்சோமோ அந்த இடத்துல வந்து ரிட்டர்ன் காய் வந்து ஒன்று உடைச்சிட்டு அங்க இருந்து திரும்பி நம்ம வந்து இறங்க ஆரம்பிக்கணும். இறங்கி எல்லாம் ஐயனெல்லாம் இந்த நல்ல தரிசனமெல்லாம் பண்ணிட்டு இறங்கி நம்ம திரும்பவுமே வீட்டுக்கு வரும்போது வீட்டு வாசல்ல ஒரு காய். இது ஏன் இந்த காய் உடைக்கணும்னா கருப்புசாமிக்கு வந்து நம்ம சொல்றோம், நான் வந்து வீடு சேர்ந்துட்டேன், என்னை வந்து இவ்வளோ நாளா என் குடும்பத்தை பாதுகாத்ததுக்கு நன்றி என்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு நம்ம வீட்டுக்குள்ளார போறோம். வீட்டுக்குள்ளார வந்த உடனே இருமுடியை வச்சுடுங்க. திரும்பி குளிங்க. எல்லாம் பண்ணிட்டு திரும்பி வந்து ஒரு 108 சரணம் சொல்லிட்டு ஐயனை கும்பிட்டுட்டு அந்த இருமுடியை பிரிக்கிறதெல்லாம் அப்போதான் பிரித்து இருமுடியில இருக்க நெய்யுமே முடியில இருக்க அரிசியுமே போட்டு சக்கரை பொங்கல் செஞ்சு ஐயனுக்கு படைச்சி அதை வந்து பிரசாதமா சாப்பிட்டுருவாங்க. அதை முடிச்சுட்டு அப்புறம் தான் நீங்க வந்து மாலையை இறக்கி உங்க விரதத்தை முடிக்கணும். மற்றும் ஒரு ஐயப்பனோட பதிவோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.